திருப்பாவை 29:30. இந்த 2 பாசுரத்துலேயும் ஆண்டாள் வந்துட்டு 7 ஜென்மங்களுக்கும் நீ இங்கே தான் பிறந்து நாங்கள் உனக்கு வந்து உனக்கு சேவை செய்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையை கொடு அப்படின்னு நாராயணன்ட்ட கேட்குறாங்க. அதோடு இல்லாமல் பெரியாழ்வார் அவங்க அப்பா பெரியாழ்வாரோட பெருமையெல்லாம் சொல்கிறாங்க 29வது பாசுரத்தில். அது இல்லாமல் இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நாங்கள் இதே மாதிரி எங்களோட வந்து இருந்து பிறந்து எங்களோட சேர்ந்து வளர்ந்து நாங்கள் உன்னை பாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சரணாகதி அடைகிறாங்க. அப்புறம் இப்போ நான் அது 30ஆம் தேதிக்காக நான் திருக்கல்யாணம் மாதிரி ஒன்று செஞ்சேன். எனக்கு கடைசியாக தான் தெரிஞ்சுது அது செய்கிறதுக்கு. ஸோ ஆளுங்களை கூப்பிட முடியல, சும்மா வீட்டில் நானே செஞ்சேன். இது வந்து சும்மா சாதாரணமாக பொம்மையெல்லாம் வச்சு சும்மா போடுவோன்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சிறப்பாக அமையும்னு நான் நினைக்கல. அதுக்கு நந்தினி வைப்ஸும் தேசம் மங்கையர்க்கரசி அவங்க 2 பேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த 1 மாதம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒவ்வொரு பாசுரமாக படித்து அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுக்கு. அடுத்த வருஷம் இன்னும் நல்லா செய்யணும்னு பிளான் பண்ணுறேன். தேங்க்யூ.